ஏ சாமி, எனக்கும் கொஞ்ச நேரம் பால் விளையாட கொடுப்பல, நானும் கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறேன். டேய் அர்ஜுன், போடா, நீ காணா போட்டுருவ. நான்லாம் தரமாட்டேன்ப்பா. ஏ கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன்ல, ஒரு தடவை கொடுப்பல, ஆசையா இருக்குப்ல, ஒரே ஒரு தடவை கொடுப்பல. சரிடா, ரொம்ப கெஞ்சாத. ஒரு தடவை தான்டா தருவேன். பாலை தொலைச்சிடாம திருப்பி கொடு சொல்லிட்டேன். சரி சரி போடுப்ல. ஏ டிஷும். டேய் ஏன்டா அப்படி பண்ற? பால் இப்படி அடிச்சிட்ட, பால் எங்கேயோ போயிடுச்சேடா. எனக்கெல்லாம் தெரியாது, என் பால் வேணும். அம்மா அம்மா. ஏ அழுகாத, நான் எடுத்துட்டு வந்து தந்துடுறேன், அழுகாம இரு. அடியே ஏன்டி அழுதுகிட்டு இருக்க? அம்மா, என் பந்த அர்ஜுனு காணா பட்டாமா. எனக்கு என் பந்து வேணும்மா. அடியே, இவன் கூட சேராதானே கேட்கவே மாட்டேங்கிற. இவன் சரியான அகராதி பிடிச்ச பையன். டேய் பந்து எங்கடா போட்ட? எனக்கு தெரியாது ஆண்டி, எனக்கு தெரியாது ஆண்டி. ஏ சாமி, அவன் தெரியாதுங்கிறியா? இல்லம்மா, இவன் தாம்மா உதச்சி விட்டான். பந்து பறந்து போயிடுச்சுமா. எனக்கு என் பந்து வேணுமா. இரு, அழுகாத. அவங்க அம்மாவை கூப்பிட்டு என்னன்னு கேட்கலாம். ஏ அர்ஜுனே, உங்க அம்மாவை கூப்பிடுறான். அம்மா அம்மா இங்க வாமா. ஏண்டா ஏண்டா அழுகுற? என்னாச்சு? அம்மா, உன்னை சாமியோட அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. இவளுக்கு இதே வேலையா போச்சு. பிள்ளை எப்ப பார்த்தாலும் அழுக வச்சுக்கிட்டே தான் இருக்கிறா. வாடா அப்ப என்னன்னு கேட்கலாம். ஏக்கா, பிள்ளை என்னக்கா சொன்னீங்க? அவன் அழுதுகிட்டே வந்து என்னை கூப்பிடுறான். நல்ல பிள்ளை. என் பிள்ளை வச்சிருந்த பாலை தொலைச்சிப்பிட்டான். என்னன்னு கேளுவோம் மையன்ட்ட. என்னடா பாலை தொலைச்சியா? அம்மா இல்லைம்மா, நானும் சமியும் விளையாண்டுக்கிட்டு இருந்தேம்மாம்மா. அப்போ சமி தூக்கி போட்டுச்சு. நான் அதை பிடிக்க போனேன். அப்போ பால் பறந்து போயிடுச்சுமா. அதுக்கு நான் தொலைச்சி போட்டேன்னு என்னைய சமி சொல்லுதுமா. நான் போய் தொலைப்பனம்மா. நான் பொய்யே சொல்ல மாட்டேம்மா. ஏக்கா, அவன் இல்லைங்கிறான். 2 பேரும் சேர்ந்து விளையாடும் போது தானே தொலைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்கள் என் பிள்ளைய மட்டும் சொல்கிறீங்க. என் பிள்ளை பொய்யே பேச மாட்டான் தெரியுமா? அவங்க அப்பையும் கூட பொய் பேசுவானே தவிர இவன் பொய்யே பேச மாட்டான். என் பிள்ளைய பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏ சாமி, என்ன அவனை கேட்டா உனையே சொல்றியா? அம்மா இல்லம்மா, அவன் தாம்மா உதச்சி விட்டான். பால் பறந்து போயிடுச்சுமா. எனக்கு என் பந்து வேணும்மா. சாமி, முதல் அழுகை நிப்பாட்டு. இப்படியே அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா சப்புன்னு அடிச்சுடுவேன். கண்டவங்கள்ட்ட என்னை பேச்சு வாங்க வச்சுக்கிட்டு இருக்க. அக்கா, வார்த்தையை பார்த்து விடுங்கக்கா. யாரை பார்த்து கண்டவங்கங்கிறீங்க? பக்கத்தில் இருந்துட்டு இப்படி பேசுறீங்க. பால் எவ்வளோ வந்துட போகுது? ஒரு 10 ரூபா வருமா? அதுக்கு இந்த பேச்சு பேசுறீங்க? என்னது 10 ரூபாயா? அந்த பால் 500 ரூபா தெரியுமா? போனா போகுது. 500 ரூபாவா தானே? கோயில் உண்டியலில் போகிறதா நினச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட தரேன், வாங்கிட்டு போங்க. அடியே சுந்தரி, நாங்கள் என்ன காசு இல்லாமையா இருக்கோம்? நீ தர 500 ரூபால தான் இன்னைக்கு எங்கள் ஓலை கொதிக்குதாக்கும். இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவை மரியாதை இல்லாமலா பேசுறீங்க? இருங்க வரேன். டேய் எங்கடா போற? அம்மா இரு, அக்கா கூட்டிட்டு வரேன். அக்கா 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 இங்கே வாக்கா. என்னடா, எதுக்குடா கூப்பிட்டேன்? அக்கா அக்கா, அந்த ஆண்டி அம்மாவை திட்டுதுக்கா. அம்மா எதுவும் பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்குக்கா. நீ வாக்கா, நீ வந்ததாக்கா சரியா இருக்கும். என்னது, அம்மாவை திட்டுறாங்களா? வாடா, இன்னைக்கு ஒரு கை பாத்திரலாம். யாருடா அது? ஏ சகி, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? நீ சும்மா இருமா, என்னன்னு கேட்கலாம். உன்னை ஏதோ திட்டினாங்களாம்ல. எதுக்கு எங்க அம்மாட்ட இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவை திட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன் சொல்லிட்டேன். ஏய், என்னடி வாய் பேசுற? வயசுக்கு தகுந்த மாதிரியா பேசுற? பிள்ளை வளர்த்துருக்கா பாரு பிள்ளை. நான் பெத்தது எப்படி நிக்குது பாரு, ஊழலுக்கு அழுதுகிட்டு. இதை பெத்ததுக்கு என்ன செய்யறனே தெரியல. இந்த பிள்ளையில பார்த்து பழகு. இந்தடி, உன் தம்பி தாண்டி பாலை தொலைச்சான். அவனை என்னன்னு கேளு, என்கிட்ட வர்ற. பாலை தானே தொலைச்சான். நீங்க பாதி காசு போட்டுக்கோங்க, உங்க மகள்கிட்ட பாதி காசை வாங்கி ஒரு பந்தை வாங்கிக்கோங்க. அக்கா அப்படி சொல்லுக்கா. இந்த பிள்ளை விளையாடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு கடைசியில் ஏன் மேலே பழிய போட்டு என்கிட்ட காசு வாங்கலான்னு பாக்குதுக்கா. இவங்க அம்மா விவரமானவங்கக்கா. எப்படி பேசுறான் பாரு. ஆளுதான் ஆளாக்கு சேசில் இருக்கான், ஆனா வாயை திறந்தா பொய்யா பேசுறான். ஏண்டா, நீ தானடா பந்த கேட்ட? ஆமா, நான் தான் பந்த கேட்டேன். ஆனா நீ தான் தூக்கி அங்கிட்டு போட்டேல, அப்புறம் எப்படி நான் அதுக்கு பொறுப்பாவேன்? திரும்ப திரும்ப என்ன சொல்ல? இங்க பாருமா அக்கா, இங்க பாருக்கா. டே அர்ஜுனு, நீ எதுக்கிட்ட அழுதுகிட்டு இருக்க? அழுகாதடா. இந்த பிள்ளை தானே உன்னை விளையாட கூப்பிட்டுச்சு. அதெல்லாம் உங்கள்கிட்ட பாலும் தர முடியாது, ஒன்றும் தர முடியாது. மா, நீ வா, வீட்டுக்கு போலாம். அப்படி சொல்லுக்கா, நீ தாக்கா சூப்பருக்கா. பிள்ளையில பாரு, பிள்ளையில ஆத்தாளுக்கு தப்பாம இருக்குதுக்கு ரெண்டும். ஏ சாமி, இனிமேல் இதுக கூட சேர்ந்து விளையாடுறத பார்த்தேன், உன்னை அவ்வளவுதான் சகி. என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. வா, வீட்டுக்கு போலாம். ஏ அர்ஜுனு, இனிமேல் அந்த பிள்ளைய கூட எல்லாம் போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காத. உன்னால பாரு தேவையில்லாம சண்டை. மா, நீ சும்மா இருமா. விளையாண்டது ஒரு தப்பா? அவங்க தேவையில்லாம சண்டை போட்டா அதுக்கு நம்ம என்னமா செய்யறது? தம்பியை திட்டாதம்மா. சகி, வர வர உனக்கு வாய் அதிகமாயிட்டே போகுது. பெரியவங்கள்ட்ட எல்லாம் அப்படி பேசக்கூடாது சகி. நீ சும்மா இருமா. அந்த அம்மா எது வேணாலும் பேசும், நம்ம அதை கேட்டுக்கிட்டே வா இருக்கணும். அப்பெல்லாம் இருக்கக்கூடாதுமா. சரி, என்னமோ பண்ணுங்க. 2 பேரும் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. நான் வீட்டுக்கு போறேன். அக்கா வாக்கா, வீட்டுக்கு போய் விளையாடலாம். சரி வாடா போலாம். செல்லங்களா செல்லங்களா, அப்பா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. யோ, எந்த கடையில வாங்கிட்டு வந்த?
சுந்தரி, நம்ம சேட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். சொலையா 500 கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்குல்ல? ஏயா இந்த பந்த காணாம தான் சாயந்தரம் ஒரு போரே நடந்து முடிஞ்சிருக்கு. நீ கீழே கண்டு எடுத்துட்டு வந்துட்டு 500 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் பொய்யா சொல்ற? பாலக்குடியா முதல்ல? சரி சுந்தரி, யார் பாலையும் நீங்கள் தொலைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வாங்கிட்டு வந்த பாலை நீங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு அந்த பாலுக்கு பதில் கொடுத்துருங்க. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரியா? நான் போயிட்டு அப்புறமா வரேன். இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். இதை வச்சுக்கிட்டு என்னதான் செய்யறத தெரியல. சகி, இந்த பந்தை கொண்டு போய் சமி வீட்டில் கொடுத்துட்டு வா. தம்பியை கூட்டிட்டு போ கூட. சரிம்மா, பந்த கொடு. ஆண்டி இங்க வாங்க. ஐ, என் பந்துமா. ஆண்டி, உங்க மக தொலைச்ச பந்த நானும் என் தம்பியும் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஆண்டி இந்தாங்க. ஆண்டி, எங்கள்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆண்டி, ஆனால் மான மரியாதை இருக்கு ஆண்டி. அதுவும் இல்லாமல் நாங்கள் யாரையும் போய் சொல்லி ஏமாற்ற மாட்டோம் ஆண்டி. நீங்கள் எங்கள் மேலே ஒரு பழி போட்டதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி இந்த பந்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் ஆண்டி. இனிமேல் யாரையும் தப்பாக பேசாதீங்க. சாரிடா அர்ஜுன், இந்த பிள்ளை சொன்னதை கேட்டுட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ ரொம்ப குட் பாய்டா, நல்ல பையன். சமி, இனிமேலாவது நீ தொலைச்சத அடுத்தவங்க தொலைச்சதா சொல்லாத. கேளு, வேணா கண்டுபிடிச்சு தரேன். சரியா? இனிமேல் குட் கேர்லா நடந்துக்கணும். ஓகே? டேய், ரொம்ப பேசாதடா. நீ போய் சொல்லிட்டு கடைசியில பத்தியா எங்க அம்மாட்ட என்னைய மாட்டி விட்ட. போடா. ஏ சமி, அவனை எதுக்கு திட்டுற? போடி வீட்டுக்குள்ள. புள்ள கஷ்டப்பட்டு பந்த தேடி கொண்டாந்து கொடுத்துருக்கான், எடுத்துட்டு போ. அர்ஜுனே, இப்ப ஜாலி தானே உனக்கு? வா, நம்ம போய் ஜாலியா விளையாடலாம். ஆமாக்கா, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கு. வா போய் விளையாடலாம். மக்களே, எங்க சேனல் பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். அக்கா, நானும் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.